வந்து இப்படி கழுவணும். ஏன்னா சிலவங்கெல்லாம் வந்து வாய் வைப்பாங்க. ஓகே, இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்புறம் நம்மளுக்கு. ஓகேவா? சிலவங்க வந்து சம்புங்கிறது கழுவிடுவாங்க. இப்படி அடிச்சுட்டு அந்த தண்ணி ஓடிடும் கீழே. ஓகேவா? இப்படி வச்சுக்கிட்டு சங்கு வந்து இப்படி தான் திறந்த வழியில் வைக்கணும். இப்படி வைக்கக்கூடாது சங்கை. இப்படி வச்சோமா இது வந்து கீழோகத்துக்கு போகிறது. நம்ம எல்லாம் வந்து மேலோகம். நிஜம் இப்படி வைக்கணும்னா நம்மளோட பிரார்த்தனை எல்லாமே வந்து மேலோகத்தை மேலே. அப்போ பிளானட் பகவான் வந்து பாதாளத்தில் அங்கேயும் இருக்கிற, ஆனால் மேலே இப்படி தான் வைக்கணும் சங்கு. ஓகேவா? இப்படி கவுத்து வைக்கக்கூடாது. அது கீழோகத்துக்கு பாதாள லோகத்துக்கு இப்படி சங்கு அப்படி வைத்துக்கொண்டு. ஓகே, இப்படி பார்த்து இப்படி ஊதக்கூடாது. இப்படி பார்த்து இப்படி ஊதனா அந்த எச்சி வந்து அங்கே போயிடும். ஓகேவா? ஸோ அவர் இப்படி இருக்கிறாரு இப்படி. ஓகேவா? அதானே எப்படி ஆகுது. இதை எப்படி ஊதலைன்னா மூச்சை டம்மு கட்டிட்டு மூச்சை டம்மு கட்டணும். இதை பாருங்க, வராது. இது பெருசாக வந்துச்சுன்னா வராது, காற்று தான் போவோம். இப்படி அப்படியே அமுத்தி கசக்கி அமுத்தி காற்றை விளையாடணும். இன்னொரு இது நீங்க இப்படி ஊதுனீங்கன்னா இப்படி செய்யக்கூடாது. இப்படி பெருசாச்சுன்னா போச்சு. அது வந்து அப்படி பாருங்க, இது பெருசா வருது. அப்படி அமுத்தி அதை விளையாடணும் அந்த காசை இல்லை. ஓகேவா? அது நீங்க போக உங்களுக்கு தெரியலன்னா முதல் அப்படியே ஆரம்பிங்க. ஓகேவா? அப்புறம் நீங்க அதை இது செஞ்சு முடிஞ்சானே உடனே என்ன செஞ்சிடணும், உடனே இதை கழுவிடணும். ஓகேவா? உடனே கழுவிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இதாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஓகே, அந்த மாதிரி பெருசு கழுவிட்டு இதை வந்து ஒரு இதுக்குன்னு ஒரு இது இருக்கு, சங்கு அந்த ஸ்டாண்ட் அப்படி வச்சிருக்கீங்க. ஓகேவா? அப்புறம் அதன் பிறகு நீங்கள் நிற்கிறது வந்து இப்படி இருக்கணும். உங்கள் டைரக்ஷன் பார்த்துங்க. உங்கள் டைரக்ஷன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்புறம் பின்னாலேருந்து ஆளுங்க பார்ப்பாங்க. ஏன் நீங்கள் ஆர்த்தி போடும்போது வேற ஆளும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க சப்டலாக. ஸோ இப்படி இருக்கணும் டைரக்ஷன். நல்லா பார்த்துங்க. இப்படி அவரோட சோத்துக்காய் இப்படி இருக்கணும். நேராக நிற்காதீங்க, ரொம்ப இப்படியே நிற்கக்கூடாது. இப்படியே நிற்கக்கூடாது. ஏன்னா அவருங்கிற இப்படி கொஞ்சம் சைட்டாக இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ இதை எடுக்கிறதுக்கு முன்னே, இந்த மணியை எடுக்கிறதுக்கு முன்னே என்ன செய்யணும், கழுவணும் மணியை. ஏன்னா மணி அங்கங்கே வச்சுருப்போம், அப்படிதான் கழுவிட்டு இதை கையில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை ஊதி பத்தியை எடுக்கிறதுக்கு முன்னே நீங்கள் கழுவலாம். இல்லை எடுத்த பிறகு கழுவிடணும். கீழே கையில் எடுக்க கழுவிட்டு இந்த தண்ணி எதில் ஊற்றிங்க. கழுவிட்டு இங்கே எது இருக்கும் கொளுத்திருப்பீங்க, பற்ற வச்சுட்டீங்க. பற்ற வச்சுட்டு இந்த சோத்து கையில் மணி பீட்ட கையில் மணி இப்படி பிடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செய்யறத வந்து இவரை தான் போய் சேர்க்கிறாரு கருடா. இப்படி மணி அடிச்சுக்கிட்டு 7 தடவை ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 7 தடவை. ஒரு ஆக அவங்களுக்கு தெரியும். செஞ்சு முடிஞ்சாலும் இப்படி திரும்பிட்டு நீங்கள் சாமி கும்பிட்றப்ப வேற ஒருத்தவங்களாம் வருவாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே வந்தவங்களுக்கும் நீங்கள் காமிக்கிறீங்க 7 தடவை. அப்படியே அப்படியே 1 2 3 4 5 6 7 எடுத்து அங்கே குத்தி வச்சிடுறீங்க. குத்தி அங்கே வச்சுட்டீங்க. வச்ச பிறகு திரும்பி என்ன செய்யணும், இந்த பொருளை நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டீங்க. உங்கள் கையெல்லாம் சாப்பாடு ஆயிடுச்சு. இந்த மக்கள் உங்கள் கையெல்லாம் இப்போ அழுக்காக இருக்கும். திரும்பி என்ன செய்யணும், கழுவணும். மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. மணியும் கழுவணும், கையும் கழுவணும். நீங்கள் கீழே வச்சுட்டு கழுவுனீங்கன்னா தனக்கையும் கழுவணும். அப்படி பிடிச்சிக்கிட்டா சத்து கழுவிலாம். இது ஏன் கழுவுனா இந்த கையும் கழுவணும். இந்த கை ஊதி பற்றி பிடிச்சி தான் இப்படி கழுவுறோம். ஓகேவா? கழுவிட்டு என்ன செய்யணும், அடுத்தது இதை எடுத்து ஒரு பூ வச்சுக்கலாம். பூ இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஓகேவா? என்ன செய்யணும், கொளுத்தணும். இதை கொளுத்தவங்க எப்படி என்னமோ கொஞ்சம் அப்படி
கொளுத்திட்டு அது 7. அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு மணி கால் பாதம் 4. அவர் கால் சரி. உங்கள் கால் தெரியலன்னா இமீடியட் பண்ணிங்க, அதான் கால். ஓகேவா? இப்போ துளசி மாணிக்க கால் தெரியல பாருங்க, அந்த வேர் தான் கால் இமீடியட். ஓகே, அந்த மாதிரி 4. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. 4 இடுப்புக்கு 2, தலைக்கு 3, சுற்றி 7. 4 2 3 7. ஸோ இது நீங்கள் காமிக்கிறப்ப, இப்போ விக்கிரகத்தை காமிக்கிறப்ப அவங்க காலை பார்ப்போம். கால் ஏதாவது